அப்படி போட்டா போறதும் தெரியாது வர்றதும் தெரியாது. சல்க்குன்னு போகும். பிரெட் அல்வா. விக்ரமன் நீங்க பிரெட் அல்வாவே போங்களேன். எனக்கு விக்ரமன் பிரெட் அல்வா யூ ஷட் டு பிரெட் அல்வா. அள்ளி சாப்பிட்டு தெகட்டாத ஸ்வீட் பிரெட் அல்வா. இது வந்து கல்யாண வீட்டு ஸ்டைல்ல எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு கொஞ்சம் சக்கரை, அது கூட வந்து கோவா எடுத்துக்கோங்க. ஸ்வீட் கோவாவோ இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்வீட்லெஸ் கோவாவோ இருந்தாலும் பரவாயில்ல. அது கூட பால், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சுண்டை கொஞ்சம் காய்ச்சி வச்சுக்கணும். சரி, இந்த பால் கோவாவும் நல்லா கரைட்டும். அதுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து பிரெட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில தான் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். அதுக்கு நல்லா ஆயில் விட்டுட்டு ஃபுல் பிரெட்டையும் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அந்த பிரெட்டை வந்து நம்ம காய்ச்சி வச்சிருந்த பாலும் கோவாவோடைய வந்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நல்லா இதையும் வந்து ஒரு நல்ல ஒரு 2-3 கொதி போட்டுட்டு நல்லா பிரெட் வந்து பாலோட திக்கா வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துப்போம். இது கூட வந்து பாதாம், முந்திரி ஏதாவது இருந்தாலும் நீங்க ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். நல்ல பாலும் பிரெட்டும் வந்து திக்காயிட்ட பிறகு ஃபைனலாக வந்து மில்க் மேடும் நெய்யும் ஊற்றி இறக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆயிடும். சாப்பிட்டு ரொம்பவே திகட்டாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.